ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் CEC 369 IoT ப்ராசஸர்ஸ் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட் ஏ பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்க செமஸ்டர் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோஸ்லாம் பார்க்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலில் செமஸ்டர் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா CEC 369 IoT ப்ராசஸர்ஸ் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட் ஏ பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அது ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ARM ஆர்கிடெக்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. கண்டிப்பாக கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு CORTEX M3 இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸ்டர்னல் PPP அண்ட் DAP பஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிஸ்டம் பஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. பஸ் இன்டர்ஃபேசஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. பஸ்னா கூட என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரெஜிஸ்டர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. தம் டூ அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று. CORTEX M3 ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ப்ரோக்ராம் கவுண்டர் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெஸ்டட் வெக்டர் இன்டரப்ட் கண்ட்ரோலர் NVIC ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. லேட் அரைவல்ஸ் அண்ட் இன்டரப்ட் லேட்டன்சி இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸப்ஷன் டைப்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னா கூட என்னன்னு கேட்கலாம். செயினிங் இன்டரப்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. நெஸ்டட் இன்டரப்ட்ஸும் ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்டரப்ட்ஸ்னா கூட என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபால்ட் எக்ஸப்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மல்டி ப்ராசஸர் கன்ஃபிகரேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸப்ஷன் இன்டரப்ட் ஹேண்ட்லர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. MPUன்னு என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. MPU ரெஜிஸ்டர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. பவர் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியமான ஒன்று. CMSIS யூசிங் அசம்பிளி இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெமரி அண்ட் பஸ் ஆர்கிடெக்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று. ICE ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு GP டைமர்ஸ்னா என்னன்னு கேட்கலாம். GPIOS இது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. USART இது ரொம்ப முக்கியமான ஒன்று. லாஜிக் அனலைசர் ரொம்ப முக்கியமான ஒன்று. கிராஸ் அசம்பிளன் கம்பைலர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இமேஜ் கம்ப்ரஷன் அண்ட் வீடியோ கம்ப்ரஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் இமேஜ் கம்ப்ரஷன் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சிஸ்டம் ஆர்கிடெக்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதில் ப்ராசஸர் ஆர்கிடெக்சர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் அப்ரோச் ஃபார் SOC டிசைன் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த லெசனில் SOC நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காம்போனன்ட்ஸ் ஆஃப் த சிஸ்டம் ப்ராசஸர் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. கண்டிப்பாக அந்த காம்போனன்ட்ஸ் கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் AES இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆப்ஸ் இன் ப்ராசஸர் டிசைன் ரொம்ப முக்கியமான ஒன்று. சிப்ஸ்னா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரிலியபிலிட்டி அண்ட் கான்ஃபிகரபிலிட்டி இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவரால் நான் ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அது போக அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. உங்களுக்கு இது போக வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.